ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ஏகே நடிப்பில் வெளியான குட் பை டக்லி திரைப்படம் 6வது நாளில் தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 6வது நாள் அட்வான்ஸ் புக்கிங் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வசூல் வந்து இருக்குது. இன்னைக்கான வசூல் எல்லாருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வசூலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது. ஸோ தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி 6 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக குட் பை டக்லி திரைப்படத்தோட வசூல் வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சிருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இன்னைக்கு ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றதுனாலயா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ பாதியாக வந்து பார்த்தீங்கன்னா வசூல் வந்து குறைஞ்சிருக்குது. அதன்படி 6வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம். அதாவது தமிழகத்தில் 2601 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 3,03,402 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 5,22,40,000 வரை 6வது நாளில் தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் குட் பை டக்லி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குது. 6 நாளில் பாதியாக வந்து பார்த்தீங்கன்னா வசூல் வந்து குறைஞ்சிருக்குது. இது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குது. வரப்போகிற சாட்டர்டே மற்றும் சண்டே ஹாலிடேஸில் வசூல் அதிகரிக்குதா இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரும் 18ஆம் தேதி விஜய் சாரோட சச்சின் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால குட் பை டக்லி திரைப்படத்தோட வசூல் அதிகரிக்குமா இல்லை அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே அன்பா, குட் பை டக்லி திரைப்படத்தோட வசூல் குறைஞ்சதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தாலும் வசூல் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு வசூல் வந்து பெறல. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.